ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை எப்படி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் மோஸ்ட்டாக வந்துட்டு கிச்சனே வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய பாத்திரம் நம்மள மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க குக்கிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து பேக்கிங்கில் மோஸ்ட்டாக நடந்துடும். அப்படி இல்லைனா ஒரு சாஸ் பேன் இருக்கும், இல்லைனா ஒரு கடாய், நார்மல் கடாய் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட நிறைய பாத்திரம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம வந்து அடுக்கி வைக்கிறதுக்கே வந்து இங்கே கொடுக்குற கிச்சன்ஸில் வந்துட்டு இடமே இருக்காது. ஆனால் நம்ம வந்து ஏதோ நம்ம வந்திருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சில பாத்திரம்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்பயுமே வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து நிறைய பொருள்கள் இல்லாமல் இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு அப்போ தான் ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து க்ளீனாக வச்சுப்பேன். இப்போ இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்துட்டு எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 2 சிங்க் இருக்கும். ஆக்சுவலாக மோஸ்ட்டாக இங்கே நிறைய காண்டோஸு அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா 2 சிங்க் இருக்கும். எதுக்கு இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களாம் வந்து டிஷ்வாஷர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பாத்திரம் சேர்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி 2 சைட்லேயும் சிங்க் இருக்கும். நீங்கள் 2 சைட்லேயும் பாத்திரத்தை சேர்த்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை டிஷ்வாஷரில் போடுவாங்க. நான் மோஸ்ட்டாக டிஷ்வாஷரே யூஸ் பண்ணதே கிடையாதுங்க. ஒரே ஒரு வாட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணுறதுக்கு கையிலே விளக்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் எல்லாத்தையும் அடுக்கணும் நம்ம. அதுக்குள்ளே நம்ம விளக்கியே முடிச்சிடலான்ற மாதிரி எனக்கு தோணும். ஸோ நான் எப்பவுமே வந்து கையில் தான் வாஷ் பண்ணேன். நான் ஒன்றுத்தில் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இன்னொன்றுத்தில் வந்துட்டு கழுவி கவுத்துருவேன். நம்ம ஊரில் வந்துட்டு பாத்திரம் கழுவி கவுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதில் கவுத்துருவேன். எனக்கு இதுவே ரொம்பவே ஈஸியாக இருக்குது. எப்பவுமே நான் வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது எய்தர் 2 சிங்க்குமே ஃப்ரீயாக இருந்ததுன்னா சிங்கை ஒன்றா க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுத்தில் இருக்கிற பாத்திரத்தை ஒரு சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சிங்கை க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணுறதுக்கு குளோராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடு தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்து அங்கே யூஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்களுக்கு ஒயிட் டைல்ஸு, ஒயிட் கபோர்டு தான். அதில் கொஞ்சம் அழுக்குப்பட்டாலும் நல்லாவே தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு லைசால் சொல்யூஷன் யூஸ் பண்ணி தொடச்சிருவேன். இந்த மாதிரி ஃபாசெட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைசால் யூஸ் பண்ணி தொடச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து பாலிஷ்டாக இருக்கும். அதில் இவ்வளோ ஹெவியான நம்ம குளோரக்ஸ் போட்டதெல்லாம் போட தேவையில்ல. நம்ம கையுமே வந்துட்டு வீணாகிடும். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம குளோரக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபாசெட்லலாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நார்மலாக லைசால் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே துணியில் தொடச்சாலே வந்து க்ளீன் ஆகிடும். நான் ஸோ இதை வந்துட்டு இப்படி தான் மோஸ்ட்டாக பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டவ் டாப் இருக்குது இல்லைங்களா? அந்த ஸ்டவ் டாப்புமே வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த க்ளீனிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் எனக்கு. அதுவும் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேஸ் தான் இருக்கும். தேர்ஸ்டேஸ் வந்து சாமி இது பாத்திரம்லாம் விளக்கிட்டு வந்துட்டு நான் எல்லா க்ளீனிங்கும் ஒன்றாமே பண்ணிவிடுவேன். ஸோ தேர்ஸ்டே வந்து ஒரு பிஸி டேனே சொல்லலாம் எனக்கு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் டாப் தான் இருக்குது. கிளாஸ் டாப் அப்படி இல்லைன்னா அலுமினியம் வயர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இங்கே இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கிளாஸ் டாப் தான். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் லைசால் போட்டுட்டு அப்படியே ஜஸ்ட்டு துணியால் தொடச்சி விட்டுடலாம். பட் கீழே வந்து சம்டைம்ஸ் வந்து டஃப் ஸ்டெயின்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதனால் அந்த குளோரக்ஸ் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு போயிடும். அதனால் நான் குளோரக்ஸ் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை சோக் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை க்ளீன் பண்ணுவேன். அதுக்கு உள்ளே என்ன பண்ணிடுவேன்னா லைசால் வச்சுட்டு சைடில் அப்புறம் அந்த மேலே இருக்கிற இடம் எல்லாத்தையுமே வந்து பண்ணிடுவேன். ஸோ இதே அந்த சிங்க்குக்கு யூஸ் பண்ண அந்த ப்ரஷ்லேயே வந்துட்டு சாஃப்ட் சைட் பிரிசில்ஸ் இருக்கும். அந்த சாஃப்ட் சைட் பிரிசில்ஸை வச்சு நான் என்ன பண்ணிவிடுவேன், இதில் க்ளீன் பண்ணுவேன். ரொம்ப வந்து நம்ம ஹார்ஷாக இதில் போடக்கூடாது, ஏன்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். பட் நம்ம நார்மலான ப்ரஷ்ஷில் தீர்த்தனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பிசுக்கெல்லாம் போகிற மாதிரி தெரியாது. நான் என்ன பண்ணுவேன், லைட்டாக அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அந்த ப்ரஷ் வச்சு நான் தீட்டிடுவேன். சூப்பராக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா சம்டைம்ஸ் வந்து லைசாலை திரும்பி அது மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து பளிச்சுன்னு ஆகிடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கே எல்லார் வீட்லேயும் மைக்ரோவேவ் இருக்குங்க. ஸோ மைக்ரோவேவையும் க்ளீன் பண்ணணும் இல்லைங்களா? உள்ளே வந்துட்டு நான் மந்த்லி ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுவோம். பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் வெளியே. பட் ஆனால் இங்கே சமைக்கிறதோட பிசுக்கு வந்து மைக்ரோவேவ் மேலேயும் படும். ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே அவுட்லெட் தான் நம்மளுக்கு இருக்கும், ஏர் ஃப்ளோ, எக்ஸாஸ்ட் ஃபேனு. அதனால் அதையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், லைசால் போட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கவுண்டர் டாப்பில் மீதி இருக்க ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து லைசால் போட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து கிச்சனே நீட்டாக இருக்கும். என்னோடய கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒன்லி நான் இந்த ஆயில் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இந்த சைடு வச்சுருப்பேன். மற்றபடி வந்து மிக்ஸி, கிரைண்டர் ப்ளஸ் நம்ம வெளியே வைக்க வேண்டிய காய்கறிகள் இருக்கும் இல்லைங்களா? வெங்காயம், அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ, ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, கார்லிக், பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. ப்ளஸ் இது வேணும்னா நம்ம ஏதாவது மூவபிள் ரேக்லாம் வாங்கி வச்சுக்கலாம். பட் எனக்கு இந்த இடமே சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நான் இது மேலேயே வச்சுருவேன். ஸோ இதுவும் எல்லாத்தையும் மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நம்ம கிரைண்டரு, மிக்ஸி எல்லாத்தையும் ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு
கிச்சன் கவுண்டர் டாப் ரெடி ஆகிடும். எப்பயுமே இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கிச்சனை பார்க்கவே ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும் இல்லைங்களா, நம்மளுக்கே ஒரு ஆசையாக இருக்கும் அழகா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருந்தது, இந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது வந்து சஜஷன் சொல்கிறதுனால நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.